ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெறும் 3 பொருள் மட்டும் இருந்தாலுமே போதும், சூப்பராக தயார் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நான் தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். அதை சேம் கப்பில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா அந்த சர்க்கரை எல்லாமே டிசால்வ் ஆகிடும், கரைஞ்சி போயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கணும். நெய் நல்லா சூடானோடனே முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி தேவையோ அவ்வளோ முந்திரி போட்டுக்கலாம். அதே நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கோதுமை மாவையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆயில் இல்லைனா கீ கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போர் பண்ண உடனேயே இந்த மாதிரி நல்லா கெட்டி பதமாக மாறிடும். ரொம்ப ஈஸியாக அல்வா மாதிரி திரண்டு வர மாதிரி இருக்கும். ஒட்டிக்காது, ஈசிக்காது. எந்த இடத்துலையுமே ஈஸியாக இருக்கும். ரொம்ப பிகினர்ஸுக்கு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். எனக்கு பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆச்சு. சடனாக நம்ம வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது கடகடன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த 3 ஐட்டம் இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் ரெடி பண்ணால். நான் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு தான் இருந்தேன் இந்த மாதிரி கிளறி விட்றதுக்கு. ஏன்னா அவளுக்கு ஹைட்டு பட்டாது, அதனால் நான் கிளறதுக்காக பக்கத்துலேயே இருந்தேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணிவிட்டு ஸ்வீட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.